வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை கம்பானியன் சேனல். நான் உங்கள் ரதிசித்ரா குறிஞ்சிநாதன். இந்த வீடியோவில் நம்ம கிளாஸ் 7 ஒர்க் புக்கில் இருக்கக்கூடிய ஒர்க் ஷீட் நம்பர் 11 பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ ஒர்க் ஷீட் நம்பர் 11 நம்ம பார்க்கலாம். ஒர்க் ஷீட் நம்பர் 11 வந்து யூனிட் 2ல் இருக்கக்கூடிய த போயம் ஆஃப் அட்வென்ச்சர் அப்படின்ற ஒரு போயம்லேருந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. இப்போது ரோமன் நம்பர் 1 வந்து என்ன இருக்குது அப்படின்னா, ஒரு 2 பேசேஜ் இருக்குது. அந்த 2 பேசேஜை நம்ம நல்லா ரீட் பண்ணி பார்த்துட்டு தென் வி ஹாவ் டு ஆன்சர் ஃபார் த கொஷின்ஸ். நீங்கள் வந்து அதுக்கு நல்லா ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ கொஷின் நம்பர் 1, whom does the poet ask to imagine the transparency and feel the wind stream passing அப்படின்னு இருக்குது. இதுக்கான ஆன்சர், the poet asked the readers to imagine the transparency and feel the wind stream passing. ஓகே, இதுக்கான ஆன்சர் வந்து ஆஸ்க் த ரீடர்ஸ் அப்படின்னு வரணும். ஹோம் அப்படின்னு கேட்டிருக்கிறதுனால நம்ம முன்னாடியே எழுதிடுறோம். இந்த போய்ட் ஆஸ்க் ஏஎஸ்கேஎஸ்ன்னு போடுறோம். பிகாஸ் கொஷினில் டஸ் அப்படிங்கிற வேர்ட் கொடுத்துருக்காங்க. டஸ் அப்படின்ற வேர்ட் வந்திருந்தது, வேர்ப் வந்திருந்தது அப்படின்னா மெயின் வேர்பு கூட நம்ம எஸ் அப்படின்ற ஒரு லெட்டர் வந்து சேர்க்குறோம். ஸோ த போய்ட் ஆஸ்க் த ரீடர்ஸ் டு இமேஜின் த டிரான்ஸ்பரன்சி அண்ட் ஃபீல் த விண்ட் ஸ்ட்ரீம் பாசிங். ஓகே, இப்போ கொஷின் நம்பர் 2 பார்க்கலாம். கொஷின் நம்பர் 2, ஹவு டிட் நைட்ஸ் ரைட் ஆன் த ஹார்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கொஷின் கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் நமக்கு பேராகிராஃபில் இருக்குது. நைட்ஸ் ரோட் ஆன் த ஹார்ஸ். இங்கே ஏன் ரோட் அப்படின்ற ஒரு வேர்ட் போடுறோம் அப்படின்னா, கொஷினில் ரைடுன்னு கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா டிட் அப்படின்றது இருக்குது. டிட் அப்படின்னா டிட் ப்ளஸ் ரைட் என்ன ஆகும் அப்படின்னா பாஸ்ட் டென்ஸ் ஆகும். டிட் அப்படிங்கிறது பாஸ்ட் டென்ஸில் தான் வரும். ஸோ டிட் ப்ளஸ் ரைடு, ரைடுடைய பாஸ்ட் டென்ஸ் ரோட். நைட்ஸ் ரோட் ஆன் த ஹார்ஸ், இது வரைக்கும் கொஷின்லேயே இருக்குது. வித் த ஸ்வாட் ஆர் ஸ்பியர், அது மட்டும் நீங்கள் எழுதுனீங்க. ஓகே, நைட்ஸ் ரோட் ஆன் த ஹார்ஸ் வித் த ஸ்வாட் ஆர் ஸ்பியர். தென் ரோமன் நம்பர் 2, கொஷின் நம்பர் 3, மேட்ச் த வேர்ட்ஸ் வித் தியர் மீனிங்ஸ். NIGHT நைட். நைட் அப்படின்னாவே எப்படி இருக்கும்? டார்க்னஸ். டார்க்னஸ்னால் இருட்டு. டைட் உங்களுக்கு மீனிங் தெரியும், ஃபிக்ஸ்டு. ஆப்போனண்ட் அப்படின்னா ஆப்போசிட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ எனிமி. KNIGHT நைட், சோல்ஜர். NIGHT KNIGHT ரெண்டும் ஒரே ப்ரொனவுன்சியேஷன் தான், பட் ஸ்பெல்லிங் இஸ் டிஃபர் அண்ட் ஆல்சோ மீனிங் இஸ் டிஃபர். இந்த நைட்டுக்கு டார்க்னஸ், இந்த நைட்டுக்கு சோல்ஜர். ஓகே, தென் ரோமன் நம்பர் 3, question number 4, read the following lines aloud and pick the rhyming words. Write them in the space provided. நம்ம ரைமிங் வேர்ட்ஸ் ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஒரு போயம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்ம வந்து கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது அந்த போமில் இருக்கக்கூடிய லாஸ்ட் லைன், ஒரு சென்டென்ஸில் இருக்கக்கூடிய லாஸ்ட் லைன். ஸோ இங்கே வந்து ஓல்டு அப்படின்றது லாஸ்ட் லைனில் இருக்குது. நெக்ஸ்ட் லைனில் பாருங்கள், ஓல்டு போல்டு, ரெண்டுமே ஒரே மாதிரி சவுண்டில் வருது இல்லையா? ஸோ இது ரெண்டும் ரைமிங் வேர்ட். தென் லான்ஸ் ரொமான்ஸ், ஸோ சேம் சவுண்ட், லான்ஸ் ரொமான்ஸ். அப்போ இதில் இருக்கக்கூடிய ரைமிங் வேர்ட்ஸ் ஓல்டு போல்ட், லான்ஸ் ரொமான்ஸ். இதை வந்து நம்ம இங்கே எடுத்து எழுதிக்கலாம். இப்போ நம்ம இதில் எழுதியாச்சு ஓல்டு போல்ட், லான்ஸ் அண்ட் ரொமான்ஸ். தீஸ் ஆர் த ரைமிங் வேர்ட்ஸ் ஃபார் திஸ் போம். தென் ரோமன் நம்பர் 4, கொஸ்டின் நம்பர் 5, ரைட் த ரைமிங் ஸ்கீம் ஆஃப் த poetic lines given below. chivalry, history. இங்கே பார்த்தீங்கன்னா காஸ் அப்ளாஸ். ஸோ chivalry, history. ஃபஸ்ட் எடுத்தோடனே நான் சொல்லியிருக்கேன், ஃபஸ்ட்டு ரைமிங் வேர்டை எடுக்கிறோம் அப்படின்னா அதை வந்து நம்ம ஏ அப்படின்னு கொடுக்குறோம். ஹிஸ்ட்ரி ரெண்டும் ஒரே மாதிரி முடியுது இல்லையா? அப்போ வந்து இதுவும் ஏ தான். காஸ் அப்படின்றது வேறு மாதிரி இருக்குது, ஸோ பி. காஸ் அப்ளாஸ், ஸோ ரெண்டும் சேம், பி. ஸோ ரைமிங் ஸ்கீம் ஃபார் த poetic line is AABB. ரைமிங் வேர்ட்ஸ்னால் வேர்ட்ஸ் எடுத்து எழுதணும். ஸ்கீம் அப்படின்னா இந்த மாதிரி AB அந்த மாதிரி எடுத்து எழுதணும். இதில் பாருங்கள் ரைம் ஸ்கீம் AABB. okay, then read the following poems carefully and answer the questions 6 to 7 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து என்னென்னா 2 கொடுத்துருக்காங்க, போயம் A, போயம் B. இது வந்து ஏன்னு வச்சுக்கலாம், இது வந்து B, அப்படி தான் அவங்களும் கொடுத்துருக்காங்க. apples, apples rich in vitamin C, good to eat. Apple skin, thin skin apples, juicy and sweeter. Red and green apple, good for health. Apples, soft apples, enables smoother digestion. இங்கே வந்து ஆரஞ்ச் பற்றி கொடுத்துருக்காங்க. ஃப்ரூட் ஆரஞ்ச், ஸ்வீட் ஆரஞ்ச், குட் ஃபார் ஹெல்த். ஆரஞ்ச், ஸ்லைஸ் ஆரஞ்ச், ஜூஸி அண்ட் so. Pick them from a tree, it contains vitamin C. Thick skin orange, prevents skin damage. இப்போ இதில் நம்ம என்ன ஒர்க் பண்ணணும் அப்படின்னா, இங்கே இருக்குது பாருங்கள்,
Read the following poems and answer carefully and answer the questions 6 and 7. இப்போ இதில் என்ன இருக்குது? Frame any two sentences showing the difference between apple and orange as mentioned in the poems A and B. ஆப்பிள்க்கும் ஆரஞ்சுக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்சஸ், ஏதாவது ஒரு 2 டிஃப்ரென்சஸ் எழுதணும்னு சொல்லியிருக்காங்க. இங்கே வந்து நம்ம 3 டிஃப்ரென்சஸ் எழுதியிருக்கோம். யூ கேன் காப்பி. இட் இஸ் சாஃப்ட், இங்கே வந்து இட் இஸ் திக். இட் இஸ் ஸ்வீட் அண்ட் ஜூசி, இங்கே இட் இஸ் சோர் அண்ட் ஜூசி. இட் எனேபிள்ஸ் ஸ்மூத்தர் டைஜஷன், இட் ப்ரிவென்ட்ஸ் ஸ்கின் டேமேஜ். ஓகே, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இட் இஸ் சாஃப்ட், SOFT சாஃப்ட். இட் இஸ் திக், இட் இஸ் ஸ்வீட் அண்ட் ஜூசி, இட் இஸ் சோர் அண்ட் ஜூசி. சோர்னா புளிப்பு, ஜூஸினா ரொம்ப ஜூஸாக இருக்கிறது. இட் எனேபிள்ஸ் ஸ்மூத்தர் டைஜஷன், இட் ப்ரிவென்ட்ஸ் ஸ்கின் டேமேஜ். ஓகே, தட்ஸ் ஆல். இப்போ நம்ம இங்கே என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபைண்ட் அவுட் 5 adjectives and 5 nouns from the above poems A and B. Write them in the respective boxes அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஒரு 5 adjectiveம் 5 nounsம் எடுத்து எழுதணும். 2 போயம்லேயும் எடுத்து நம்ம இப்போ எழுதிக்கலாம். இதை வந்து 2 காலமாக பிரிச்சுக்கலாம். பிரிச்சுட்டு இங்கே வந்து போயம் A, இது வந்து போயம் B. லைக் தட் இங்கேயும் போயம் A, போயம் B. இதில் இருக்கக்கூடிய நவுன்ஸும் அட்ஜெக்டிவ்ஸும் இப்போ நம்ம எடுத்து எழுத போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம அட்ஜெக்டிவ்ஸ் மட்டும் எடுத்து அண்டர்லைன் பண்ணிக்கலாம். அட்ஜெக்டிவ்ஸ் மட்டும் சர்க்கிள் பண்ணிக்கலாம். இப்போ ரிச் அப்படிங்கிறது வந்து என்னென்னா அட்ஜெக்டிவ், குட் அப்படிங்கிறது அட்ஜெக்டிவ், ஜூசி அப்படின்றதும் அட்ஜெக்டிவ், ஸ்வீட் அட்ஜெக்டிவ், ரெட் அட்ஜெக்டிவ். ஓகே, அதே மாதிரி க்ரீன் இருக்குது, இதெல்லாமே வந்து அட்ஜெக்டிவ் தான். க்ரீனும் அட்ஜெக்டிவ், சாஃப்ட் அட்ஜெக்டிவ். ஓகே, இப்போ நம்ம இதில் ஃபஸ்ட்டு போயம் ஏக்கு வந்து எழுதிக்கலாம். அதுக்கு முன்னாடி போயம் பியும் பார்த்துடலாம். இதில் இருக்கக்கூடிய அட்ஜெக்டிவ் பார்த்திங்கன்னா ஸ்வீட், குட், ஜூசி, சோர், திக். ஓகே, இது எல்லாமே வந்து நமக்கு அட்ஜெக்டிவ். ஸோ இப்போ இந்த அட்ஜெக்டிவ்ஸ் மட்டும் போயம் ஏல என்ன இருக்குது, போயம் பியில் என்ன இருக்குது அப்படின்றத எடுத்து நம்ம இப்போ எழுத போகிறோம். இப்போ இதில் நம்ம எடுத்து எழுதியிருக்கோம். போயம் ஏல பார்த்தா ரிச், ஸ்வீட், ரெட், க்ரீன், சாஃப்ட். போயம் பியில் குட், சோர், ஜூசி, திக், ஸ்வீட். ஓகே, இப்போ நம்ம நவுன்ஸ் எடுத்து எழுத போகிறோம். ஆல்ரெடி உங்களுக்கு அட்ஜெக்டிவ்ஸ்க்கும் நவுன்ஸ்க்கும் மீனிங் சொல்லியிருக்கேன். அட்ஜெக்டிவ்ஸ் அப்படின்னா வந்து என்னென்னா, அதாவது ஒரு நவுனை பற்றி குவாலிஃபை பண்ணுறது தான் நம்ம வந்து அட்ஜெக்டிவ்னு சொல்கிறோம். நவுன் அப்படின்னா நேமிங் வேர்ட், அதாவது தமிழில் பெயர்ச்சொல் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நவுன்ஸை வந்து நம்ம அண்டர்லைன் பண்ணிக்கலாம். ஆப்பிள் அப்படின்றது ஒரு நவுன். விட்டமின், தென் ஸ்கின், ஆப்பிள்ஸ், ஹெல்த், டைஜஷன், இது எல்லாமே வந்து நமக்கு நவுன். இங்கே வந்து ஃப்ரூட், ஆரஞ்ச், ஹெல்த், ஆரஞ்ச், ஸ்லைஸ் ஆரஞ்ச், விட்டமின் சி, ஸ்கின், இது எல்லாமே வந்து நமக்கு நவுன்ஸ். ஸோ இதில் ஏதாவது ஒரு 5, போயம் ஏல ஒரு 5 நவுன், போயம் பியில் ஒரு 5 நவுன் எடுத்து நம்ம எழுதுனா போதும். இப்போ எழுதிக்கலாம். இப்போ நம்ம நவுன்ஸும் எழுதியாச்சு. ஆப்பிள்ஸ், விட்டமின் சி, ஹெல்த், டைஜஷன், ஸ்கின், இது எல்லாமே போயம் ஏக்கு. போயம் பிக்கு பார்த்திங்கன்னா ஆரஞ்ச், ஸ்லைஸ், ட்ரீ, விட்டமின் சி அண்ட் ஹெல்த். ஓகே, தென் பிக் அவுட் த சூட்டபிள் ரைமிங் வேர்ட்ஸ் ஃப்ரம் த க்ளூ பாக்ஸ் அண்ட் ஃபில் இன் த blanks. எஸ்டீம்னு இருக்குது. ஸோ இதனுடைய ரைமிங் வேர்ட் பார்த்திங்கன்னா சீல், ரிங், கிங், காஸ், அப்ளாஸ், ஸ்ட்ரகிள், ஜகிள். இது நம்ம ஒன்றுமே செய்யலை, இந்த பாக்ஸில் இருக்கிறத எடுத்து எழுதியிருக்கோம், அவ்வளோதான். Roman number 7. Read the following words with correct pronunciation and write another word with same pronunciation but different spelling அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்கே பிரேக்குன்னு இருக்குது. இதை வந்து நம்ம இங்கிலீஷில் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ஹோமோஃபோன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஹோமோஃபோன்ஸ்னால் சேம் சவுண்ட் பட் ஸ்பெல்லிங் அண்ட் மீனிங்ஸ் ஆர் டிஃபர். பிரேக் பார்த்திங்கன்னா ரெண்டும் ஒரே மாதிரி தான் சொல்கிறோம். இந்த பிரேக்னால் என்ன மீனிங், இந்த பிரேக்னால் என்ன மீனிங். இது வந்து உடைக்கிறது, இது வந்து ஸ்டாப் பண்ணுறது. ஸோ இங்கே வந்து என்னென்னா ரைட் கொடுத்துருக்காங்க, RIGHT, நம்ம வந்து WRITE எழுதியிருக்கிறோம். செல், இது ரெண்டுக்கும்
பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணுறோம், பட் வந்து மீனிங் வந்து வேறு. மீட் MEET மீட்னா சந்திக்கிறது, MEAT மீட்னா மட்டன் சொல்கிறோம் இல்லையா அது. SUN சன், SON சன். SUN சன் அப்படின்னா சூரியன், SON சன் அப்படின்னா மகன். ஓகே, இதை நம்ம எழுதிக்கலாம். Roman number 8. Question number 10. Read the following story and write a conclusion to the story. The grandpa and the granny seen in the picture have many animals on their farm. The pet dog, cat, parrot and rabbit stay in the house with them. Goats, sheep, horses, cows, geese, ducks and hens stay on the farm. One morning, the granny wakes up and sees a plant with the very big leaves in the turnip patch. She pulls and pulls, but it does not come out. She calls the grandpa. The grandpa and the granny pull and pull, but it does not come out. A girl comes to help them. Now the grandpa, the granny and the girl pull and pull, but it does not come out. The dog comes to help them. இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒரு கிராண்ட்பாவும் கிரானியும் தாத்தாவும் பாட்டியும் ஒரு வீட்டில் வசிச்சுட்ருக்காங்க. அவங்க கூட வந்து ஒரு கேட்டு, பேரட்டு, டாக், ஹார்ஸ், கவுஸ், கீஸ், கோட்ஸ், ஷீப் இது எல்லாமே இருக்குது. அவங்க கூட ஒரு பொண்ணும் இருக்கா. ஸோ ஒரு நாள் பார்த்திங்கன்னா ஒரு டர்னிப் பேட்ச் இருக்குது. அதில் வந்து ஒரு ட்ரீயில் வந்து ஒரு பெரிய இது மாதிரி சுற்றி இருக்குது. ஸோ அதை வந்து இழுக்கிறதுக்காக அந்த பாட்டி போய் ட்ரை பண்ணுறாங்க, முடியல. அப்புறம் அவங்க தாத்தா போகிறாரு, 2 பேர் சேர்ந்து இழுக்கிறாங்க, முடியல, வரல. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு போகிறா, அவளும் சேர்ந்து இழுக்கிறா. அடுத்தது யார் போகிறாங்க? டாகு. ஸோ இது மாதிரி லைனாக போயிட்டே இருக்காங்க. நம்மளுக்கு இதோடு முடிச்சிட்டாங்க. நம்ம அந்த ஸ்டோரியை மறுபடியும் எழுதிட்டே இருக்கணும். இன்னும் இதில் வரும் ஆக்சுவலி, பட் நான் வந்து அதோடு ஸ்டாப் பண்ணியிருக்கேன். நீங்கள் திருப்பி எழுதிட்டே இருக்க வேண்டியதான். பட் இதோட நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். பட் இட் டஸ் நாட் கம் அவுட். தென் த கிராண்ட்பா அண்ட் த கிரானி, த கேர்ள், த டாக் அண்ட் த கேட் புல் அண்ட் புல், பட் இட் டஸ் நாட் கம் அவுட். தென் த கிராண்ட்பா, த கிரானி, த கேர்ள், த டாக், த கேட் அண்ட் த பேரட் புல் அண்ட் புல் இட், பட் இட் டஸ் நாட் கம் அவுட். மறுபடியும் என்ன வரும்? தென் த கிராண்ட்பா, த கிரானி, த கேர்ள், த டாக், கேட், பேரட் அண்ட் த ராபிட் புல் அண்ட் புல். தென் கோட், தென் ஷீப். இது மாதிரி நம்ம எழுதிட்டே இருக்க வேண்டியதான். தட்ஸ் ஆல். Worksheet number 11 gets over. I will see you in the next worksheet. Thanks for watching.